இந்த ரிஸ்க்கை உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1100 இன்வெஸ்டர்ஸ் வந்து மாட்டியிருக்காங்க. பட் ஹோப்ஃபுல்லி வந்து இந்த பணம் வந்துடும்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இன்னொரு இடத்துலேருந்து பணத்தை எதிர்பார்த்துட்ருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த பணம் வராததும் ஒரு காரணம் இவங்க டிஃபால்ட் ஆனதுக்கு. ஹோப்ஃபுல்லி ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்து அவங்களுக்கு பணம் வந்ததுன்னா மேபி இந்த இன்வெஸ்டருக்கு பணம் வந்துடலாம். பட் திரும்ப நான் சொல்ல வர ஒரே விஷயம் என்னென்னா, என்சிடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸை பார்க்குறதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ரேட்டிங்கும் அந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஆன்லைனில் ஒரு விஷயம் அவைலபிளாக இருக்கேன்றதுக்காக நேரடியாக போய் உங்கள் பணத்தை இழந்துடாதீங்க. வாங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச அட்வைசர்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்களோட இன்புட்டை வாங்கி நீங்கள் இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு யோசிக்கிறதுக்கு பதிலாக யோசிச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அது உங்களுடைய போர்ட்ஃபோலியோக்கும் சரி உங்களுடைய பணத்துக்கும் வந்து ரொம்ப நல்ல பயனை கொடுக்கும்.